Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியா இருக்கக்கூடிய அயன் கால்சியம் எல்லாமே அதிகமா நிறைஞ்சிருக்கும் ராகி மாவுல ரொம்ப சூப்பரான ஒரு கொழுக்கட்டை ஸ்டீம் பண்ணி எடுத்து பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து நீங்க குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸா கொடுத்து விடலாம். இல்ல அப்படினா நீங்க ஈவினிங் டீக்கு கூட ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதே மாதிரி கணேஷ் சதுர்த்திக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி. சோ கண்டிப்பா செஞ்சு பார்க்கலாம். நம்ம செய்யக்கூடிய நார்மல் கொழுக்கட்டைகளை காட்டிலும் இது வந்து ரொம்பவே டேஸ்டி மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமும் கூட இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு இதில் அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெல்லத்து கூடவே ஒரு 1/4 கப்பு போல் தண்ணியும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் கரைஞ்சதும் இதில் 1 கப் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இதை வந்து உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு இது கூட ஒரு 10 போல் முந்திரி எடுத்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக பம்கின் சீடு, இது 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இவ்வளோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஏலக்காய் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது சேர்க்காமலே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்ல வாசனையாக ஃப்ளேவராக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இதில் வந்து தேங்காய் போட்டு தான் பண்ணியிருக்கோம். இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்லா பிசு பிசு பதம் வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி குக் பண்ணும்போது இந்த தேங்காய் வந்து வெல்லத்தில் நல்லா குக் ஆயிரும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம். இதுக்காக ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு, இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா சூடான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு உப்பு போட்டதுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உப்பு எல்லா பக்கத்துலேயும் நல்லா படும். இப்போ சூடான தண்ணி வந்து சரியாக 1/2 கப்பு நம்ம வந்து சேர்க்கணும். 1 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு தண்ணி கண்டிப்பாக தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சு எடுங்க. நம்மளால் கையால் பிசைய முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாவு வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டான பக்குவத்துக்கு வந்திருக்கு. ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் ராகி வர மாவு கூட போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இதை வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். நீங்கள் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா வந்து இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து நம்ம மாற்றி வச்சுட்டு இனிமேல் நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். நார்மலாக நீங்கள் கையிலே உருட்டி கொழுக்கட்டை பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துகிட்டு உள்ள பூரணம் வச்சு நீங்கள் மடித்து அப்படியே எடுத்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு வரும். நான் வந்து இந்த மாதிரி மோல்டு எடுத்திருக்கேன். இது வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த மோல்டுக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி லேசாக ஹோல் போட்டுக்கோங்க. உள்ளே வந்து நம்ம பூரணம் வச்சு நம்ம ஃபுல்லாகவே இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக மாவு மட்டும் மேலே வச்சு இதை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இந்த பூரணம் உள்ளே இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு எல்லா பக்கமும் கவர் ஆகிருக்கும். இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னா மாவு வந்து கொஞ்சம் அதிகமாகவே வைங்க. ஏன் அப்படின்னா நம்ம வேக வைக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய பூரணம் வெளியே போயிடாமல் இருக்கணும். ஸோ அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபுல்லாக சீல் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பி தட்டிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இலகி வரும். ஃபஸ்ட்டு இந்த மோல்டு நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆயிலோ நெய்யோ போட்டு எல்லா பக்கத்துலேயும் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வைங்க. அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மோல்டில் நம்ம ரெடி பண்ணும்போது ரொம்ப பார்க்குறதுக்கும் யூனிக்காக சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு எல்லாமே ஒரே மாதிரி சூப்பராக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். பண்ணுற டைமும் நம்மளுக்கு குறைவாக இருக்கும். இப்போ இதை வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் உள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கிட்டத்தட்ட இது வேகிறதுக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் தான் ஆகும். நம்ம வந்து மூடி போட்டு வேக விட்டுறலாம். அதே மாதிரி இதை ரொம்ப நேரம் போட்டு குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சூடு தண்ணி விட்டு தான் மாவு வந்து பிசைஞ்சிருப்போம். அதுலேயே கொஞ்சம் வெந்துடும். அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னாலே சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு சூப்பராக வந்திருக்கு. வெந்ததுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது சாப்பிடும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பஞ்சு போல் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூரணத்தோட நம்ம வெளியில் இருக்கக்கூடிய அந்த ராகி மாவு அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மல் கொழுக்கட்டைங்களை செஞ்சு சாப்பிட்றத விட இது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸு கூட ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விடலாம். ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய்.